மராத்தி மற்றும் சமஸ்கிருதம் மொழிகளுக்கு இடையிலான முக்கிய வித்தியாசம் தெரிஞ்சுக்கணுமா அப்பா? சேனல லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இரண்டும் ஒரே தேவநாதரை எழுத்து முறையில் பயன்படுத்தினாலும், மராத்தி என்பது வழக்கமான பேசு மொழி. ஆனால் சமஸ்கிருதம் பெரும்பாலும் இலக்கியம் மற்றும் வேத நூல்களில் மட்டுமே உபயோகப்படும். இரண்டும் இந்திய ஆரிய மொழி குடும்பம் போல ஒரே மொழி குடும்பத்தில் உறுப்புகள். ஆனால் சமஸ்கிருதம் என்பது அந்த குடும்பத்தில் தாய்மொழி எனலாம். மராத்தி என்பது அந்த தாய்மொழியிலிருந்து பிறந்த பிள்ளை மொழியாகும். மராத்தி மொழி சமஸ்கிருதத்தின் பின் வந்த உருவாக்கப்பட்ட ஒரு புது மொழியாகும். சமஸ்கிருதம் இந்தோ ஆரிய பழமையான மொழி குடும்பத்தை சேர்ந்தது. மராட்டிய மொழி பாத்தீங்கன்னா இந்தோ ஆரிய நவீன மொழி குடும்பத்தை சார்ந்தது. சமஸ்கிருத மொழி பண்டிதர் தத்துவம், வேதங்கள் சார்ந்த உயர் மொழியாக கருதப்படுது. மராட்டிய மொழி மக்களால் பேசப்படும் நவீன இந்தியா மொழியை சேர்ந்தது. கிளாசிக்கல் லாங்குவேஜ் மரபு மொழியாக சமஸ்கிருதம் இருக்கு. லிவிங் ஸ்போக்கன் லாங்குவேஜ் அதாவது வாழும் மொழியாக இருக்கு. சமஸ்கிருத மொழியின் தோற்றம் கிமு 1500, அதாவது வேதகாலம் சொல்றாங்க. கிபி 900 முதல் பிராகிருதம் வழியாக தோன்றியது. ராமாயணம், மகாபாரதம், உபநிஷத்துகள் நூல்கள் சமஸ்கிருத இலக்கியமாக உள்ளது. பக்தி இலக்கியங்கள், பஜன்கள், நாடகங்கள் போன்றவை மராட்டி மொழியில் உள்ளது. சமஸ்கிருதத்தில் இலக்கண அமைப்புகள் மிக விரிவானதும் கட்டுப்பட்டதுமாக இருக்கும். மூல வேர்ச்சொற்கள், இணைப்புகள் கொண்டு சொல் உருவாக்கப்பட்டிருக்கும். சமஸ்கிருதத்தில் மராட்டிய மொழியில் சமஸ்கிருத வேர்ச்சொற்களும் பிராகிருத மாற்றங்கள், சொந்த சொற்களும் இணைந்து சொல் உருவாக்கப்பட்டிருக்கும். மகாராஷ்டிரா மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கின்றது. சமஸ்கிருத மொழி பண்டைய மொழியாகவும் புனித மொழியாகவும் இலக்கிய செல்வம் மிக்க மொழியாகும். சமஸ்கிருதம் என்பது ஒரு தூய்மையான, முற்றிலும் இலக்கிய கருத்துகளுக்காக உருவாக்கப்பட்ட மொழி. மராட்டிய மொழி என்பது சமஸ்கிருதத்தின் தாக்கத்திலிருந்து உருவானது. மக்களால் பேசப்படும் ஒரு நவீன மொழி. இரண்டும் இந்தோ ஆரிய மொழிகளாக இருந்தாலும் சமஸ்கிருதம் மேலோங்கியிருக்கும் பண்டித மொழியாகும். மராட்டி மொழி பேசப்படும் மொழி, வளர்ந்து வரும் மொழியாகவும் உள்ளது. டிஃபரண்ட். ஆனா விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.